வரலாற்று கொண்டாடுறீங்க ஜானகி ராமச்சந்திரன். இந்த நாளில் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சிக்காக பல தியாகங்கள் செய்ததாக வரலாறுகள் இருக்கு. உங்களுடைய இந்த நூற்றாண்டு விழா உங்களுடைய தொண்டர்களுக்கு உங்களுக்கு இல்லை, புரட்சி தலைவருடைய நூற்றாண்டு விழா அதிமுக பண்ணுச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய கழக பொதுச்செயலாளர் தலைமையில் எல்லா வருவாய் மாவட்டங்களையும் பண்ணோம். அதே போன்று திரும்ப ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழா அனைத்து இந்திய அண்ணா திராவிட இன்றைக்கு முன்னேற்ற கழகம் இன்றைக்கு செய்யும்போது எல்லாமே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தொண்டர்கள் முதல் கொண்டு எழுச்சியோடு இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருக்காங்க. காரணம் என்ன, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் என்ற அடிப்படையில் திரும்ப ஜானகி அம்மையார் அவர்கள் புரட்சி தலைவரை பொறுத்தவரை கலைத்துறையில் அரசியலும் சரி, அவர்கள் ஒரு கோல் வச்சு ஒரு ஒரு முடிசூடா மன்னனாக இன்றைக்கு விளங்குகிறார் என்று சொன்னார். அன்றைக்கு பின்புலமாக இருந்து திரும்ப ஜானகி அம்மையார். எனவேதான் அந்த வகையில் அவரை போற்றுகின்றோம். அது மட்டும் இன்னொன்று ஒரு தியாகம்னா ஜெயஜா புரட்சி தலைவர் மறைக்கு பிறகு ஜெயஜா பிரிந்த பிறகு இது புரட்சி தலைவர் அம்மா பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொண்டர் பலமும் அதே போன்று பொதுமக்கள் செல்வாக்கு வந்த பிறகு பொதுவாக என்ன ஜானகி அம்மா நினைச்சாங்கன்னா, இனிமேல் கட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி நம்மளால எந்த விதத்தில் பாதிப்பு வரக்கூடாது. எனவே அதை ஒன்றுபடுத்தி அதற்கேற்ற வகையில் பார்த்தீங்கன்னா இரட்டை சின்னத்தை பெற்று ஒரு பெரிய அளவுக்கு வரலாற்று சாதனை அன்னைக்கு தலைமை கழகம் கூட இன்னைக்கு எழுதி கொடுத்துட்டாங்க கட்சிக்கு அந்த பெருந்தன்மை. ஆனால் சில பேருக்கு அந்த பெருந்தன்மை இல்லை. ஏன்னா கட்சியை வைத்து கோடிக்கொடியே கொள்ளையடித்தார்கள் ஒழிய இன்னும் அந்த பெருந்தன்மை யாரை சொல்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பெருந்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லை. அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை. ஆனால் எனக்கு கட்சியை பற்றி எனக்கு எழுச்சியோடு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த புரிந்தவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் ஜாஜே அப்படின்னு ஒரு பிரிவினைக்கு அப்புறம் கட்சி ஒன்றா இருக்கு. இப்போ ஓபிஎஸ் இந்த நூற்றாண்டுல அவங்க ஒன்றா சொல்லிக்கிறாங்க. இல்லை அவங்க எல்லாம் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள். அதனால அவங்க ஏற்கனவே பல கட்டங்களில் போச்சா பதில் சொல்றாரு. ஏன்னா திரும்ப அதை கேட்டு அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வலிமையா அதிமுக தேர்தல் சந்திக்கணும். வலிமையான அதுல என்ன டவுட், மிக மிக வலிமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை சந்திக்கும், தேர்தலை சந்திக்கும், மாபெரும் வெற்றி பெறும். நலத்திட்டங்களுக்கு கலைஞர் பேர் வைக்கிறது அதிமுக தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாங்க. கலைஞர் பேரை வைக்காம கரப்பான் பூச்சி பேரை நலத்திட்டங்களுக்கு நாங்க வைக்க முடியும் துணை முதலமைச்சர் கேட்டிருக்காரு. அதாவது சில பேருக்கு சில மேனியா, சில பேருக்கு அந்த தண்ணி பார்த்தா மேனியா இருக்கும், சில பேருக்கு அந்த காத்தை பார்த்தா மேனியா இருக்கும், சில பேர் இருட்டை பார்த்தா மேனியா இருக்கும். ஆனா இந்த உதயநிதிக்கு கரப்பாம்பூச்சி பார்த்தா அந்த கரப்பாம்பூச்சி மேனியா, உதயநிதி கரப்பாம்பூச்சி மேனியா. எனவே அவருக்கு தூங்கும் போதெல்லாம் அந்த கரப்பாம்பூச்சி தான், இருக்கும் போதெல்லாம் அந்த கரப்பாம்பூச்சி தான். அது அந்த அவருடைய அந்த மனதனுடைய அந்த மேனியாவுடைய குற்றம். ஏன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும். அதனால யாரு கரப்பாம்பூச்சி, யார் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டை வழிநடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தின்றத வருகின்ற 2026 தெரிஞ்சிடும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு அரசியலை பண்றாங்க. இந்த விஷயத்துல அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப மலிவான இருக்கு. ஒரு உயர்ந்த அரசியல் தலைவருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய விமர்சனத்தை எதிர்ப்பாங்க. இல்ல அவரு எதிர்கட்சியா இருக்கும்போது சரி, ஒரு ஷார்ட் டெம்பர் அவரு, அதாவது தன்னிலை மறந்துடுவார். புரியுதுங்களா? கொஞ்சம் இதுலயே அசம்பிளிலேயே நிதி அமைச்சராக இருக்கும்போது நான் குறுக்கிட்டா கூட உடனே டப்புன்னு கோவப்பட்டுருவாரு. அதனால ஒரு பண்பாடு இல்லாம எதிர்கட்சியில் என்னென்ன வார்த்தை பேசினாரு. நாங்க அந்த மாதிரி வார்த்தை பேசணும். சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, வெக்கம் இருக்கான்னு கேட்டாரு. அதே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் இன்னைக்கு அவர் சொல்ற மாநிலம் நாங்க கேட்கிறோம். சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, எதுவுமே இல்லை. அதை நாங்க கேட்க முடியும். அப்ப யாரு அதை முன்னாடி ஆரம்பிச்சு வச்சது? நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா பண்பாடு பத்தி நீங்க பேசுறீங்க. நீங்க வாயை திறந்தாலே பாத்தீங்கன்னா சாக்கடை. இதுல வேற இதுல சந்தனமா வரும். இதுல சாக்கடை வாயில இருந்து சந்தனம் வராது, சாக்கடை தான் வரும். இந்த சாக்கடை பார்த்து சந்தனத்தை பார்த்து கேலி பண்ற மாதிரி இருக்குது. அதனால சந்தனம் தான், சாக்கடை தான். கலாய்வு கூட்டங்களே எல்லா மாவட்டங்களையும் கல்லுமுள்ளி ஏற்படுது. நெல்லையில, தஞ்சையில நிர்வாகிகள் தாக்கிக்கூடிய சம்பவங்களை பார்க்க தம்பி, இது ஒரு மிகப்பெரிய இயக்கம் தம்பி. புரியுதா? 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம். என்ன இதெல்லாம் சுப்பிரமணிய சாமி மாதிரி 5 பேர் வச்சு நடத்துற கட்சி அது அமைதியா போறதுக்கு. சில இடங்கள்ல அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இல்லையா, அது ஆதி காலம் தொட்டு அது எல்லா கட்சியிலையும் இருக்கும். அது பெரிய கட்சிகள்ல, அது என் கட்சியில சிறு சிறு பிரச்சனைகள், அது அவ்வப்போது கூடி பேசி முடிஞ்சு போகுது. இது என்ன பெருசா நீங்க தான் பூதாகாரமாக்குறீங்க. இல்ல ஒன்னும் பூதாகாரமாக்குற வேண்டிய விஷயமே கிடையாது. என்னங்க? ஆமா, இல்ல இப்ப அது வேற மாநிலம், நம்ம தமிழ்நாடு கிட்ட நான் சொல்ல முடியும். அதனால வேற மாநிலத்தை கிட்ட அங்க என்ன இல்ல
சரி ஏன் அங்க இதுல தோத்து போச்சு ஜார்க்கண்ட்ல? அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க, அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. மகாராஷ்டிரா அது நான் பெரிய மாநிலம் சிறு மாநிலம், அதனால மற்ற மாநிலத்தில் வெற்றி தோல்வினா அந்த மாநிலத்தில் சூழ்நிலை. அதில் இதை வந்து அதிமுக இதில் என்ன பதில் சொல்ல முடியும்? தமிழ்நாட்டை பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். நான் 2026 பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி 2026 மலரும்னு நேற்று அந்த வெற்றிக்கு பிறகு தமிழிசை வந்து யாரு தமிழிசை அது அவங்க கருத்து, அவங்க சொல்றாங்க. எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கும். இப்ப நீ கூட கேள்வி கேட்குறீங்க, நீங்க உங்களுக்கும் ஆசை இருக்கும் ஒரு நாளாவது நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகணும், நம்ம தலைமையில வந்து எல்லா கட்சியும் வரணுன்ட்டுன்னு. அது ஆசைக்கு போய் நான் என்ன போய் தடை போடுறது? அது வந்து ஆசையாவே தான் இருக்கும். கூட்டணி வலுவா இருக்குல்ல பாமக பாஜக, அது ஆசையா தான் இருக்கான், கனவா தான் இருக்கான். அது ஒருபோதும் நிறைவேற போறது கிடையாது. போதுமா? இந்த 2026 தேர்தலுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு விழா ஒரு தொடக்கமா எடுத்துக்கலாமா அதிமுக? இது ஒரு மாபெரும் தொடக்கம். இது மட்டும் இல்லாம கடந்த ஒரு 3 வருஷமாவே நல்ல பல தொடக்கங்கள், குறிப்பா ஆட்சி எதிர்க்கிறது, போராட்டங்கள் பண்றது, அதே போல கலாய்வு கூட்டங்கள், அதே போன்ற பூத் கமிட்டி, இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல மக்கள் பிரச்சனை எடுத்து போராடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கோம். அதில் கண்டிப்பா அதெல்லாம் தொடக்கம். இது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா புரட்சி தலைவருக்கு பின்பக்க பலமாக இருந்தவர் யாரு? திரும்ப ஜானகி அம்மையார் அவர்கள். ஏன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் அரசியல் வந்து ஒரு கோலோச்சுவதற்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த பணி இருந்தது, அவருடைய கடமை இருந்தது. எனவே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கட்சி பிரிஞ்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தான்மையோட வந்து ரெட்டலை சின்னம் கிடைப்பதற்கும் இது புரட்சி தலைவர் மாளிகை அதே போல வந்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்தவர். ஏன்னா அவர் மறந்துட முடியாது. எனவே அந்த வகையில் இன்னைக்கு அவருடைய நூற்றாண்டு விழா, புரட்சி தலைவர் நூற்றாண்டு விழா எப்படி பண்ணமோ அதே போல தான் இன்னைக்கு அவர் நூற்றாண்டு விழா சிறப்போடு எழுச்சியோடு இன்றைக்கு கொண்டாடப்படுவது தொண்டர்கள், கழக தொண்டர்கள் மிகுந்த சந்தோஷத்துக்கு இன்றைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து 91 நிலைமை வரும்னு நினைக்கிறேன். 1991 நிலைமை வரும். 91 எவ்வளவு சீட்டு வந்தாங்கன்னு நீங்களே கணக்கு கொடுத்து பார்த்துங்க.